ஸோ இப்போ இது வரைக்கும் விண்டோஸ் சர்வர் 2016 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுல இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம், சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம், இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹோஸ்ட் நேம் வந்து கான்ஃபிகர் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ண போறோம். ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டு ஏடி வந்து இன்ஸ்டால் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து சர்வர் மேனேஜர். இதை க்ளோஸ் பண்ணுங்க ஒரு நிமிஷம். இந்த கன்சோலை க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இப்போ இதுல சர்வர் மேனேஜர் நீங்க ஏடி வந்து எங்க கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா சர்வர் மேனேஜர் தான் கான்ஃபிகர் பண்ணணும். சர்வர் மேனேஜர் ஓபன் பண்ணுங்க. சர்வர் மேனேஜர்ல இதான் சர்வர் மேனேஜர். சர்வர் மேனேஜர்ல நீங்க வந்து ஆக்டிவ் டைரக்டரி வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இதுல ஆட் ரோல்ஸ் சரி முதல்ல ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுங்க. ஐபி அட்ரஸ் கொடுங்க முதல்ல. அதுக்கு அடுத்ததுக்கு வந்துக்கலாம். ஐபி அட்ரஸ் வாங்க. ஐபி கான்ஃபிகர் பண்ணுங்க. ஸோ ஐபி வந்து இப்படியும் கான்ஃபிகர் பண்ணலாம். ஷார்ட்கட் போயும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ncpa.cpl கொடுத்தோம்னா ஐபி கான்ஃபிகர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் ஸ்லோ கேன்சல் 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 கேன்சல். ஸோ ரன்ல போங்க. ரன் ஓப்பன் பண்ணுங்க. நான் எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்றது வந்து ஷார்ட்கட் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ncpa.cpl அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஈத்தர்நெட் 0ல நம்ம வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ண போறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து IP4 செலக்ட் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இந்த இடத்துல யூஸ் ஃபாலோவிங் ஐபி அட்ரஸ் கொடுங்க. ஸோ இதில் வந்து 192.168 நம்ம ஆல்ரெடி அதில் 1 கொடுத்துருக்கோம். ஸோ 2.10 கொடுங்க. 2.10 2 செகண்ட் மாஸ்க் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கோ. நம்ம கான்ஃபிகர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிஃபால்ட் கேட்வே நம்ம கொடுக்கணும். கொடுங்க. என்ன வருங்க? எஸ் 2. டிஃபால்ட் கேட்வே ஆல்வேஸ் 1. அது 90% 1 தான் இருக்கும். மேபி சில என்வரான்மெண்ட்ல நெட்வொர்க் மாத்தினா மாறலாம். பட் இந்த இடத்துல டிஃபால்ட் கேட்வே வந்து எந்த செக்மெண்ட் மேல கொடுக்குறோமோ அதான் இங்க வரணும். 2.1 தான் வரணும். ஓகே கொடுங்க. ஓகே. ஸோ இப்போ ஐபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சர்வர் மேனேஜர் டேஷ்போர்ட் போங்க. டேஷ்போர்ட்ல ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் டைரக்ட்லி இன்ஸ்டால் பண்ண போறோம். ஃபயர்வால் எதுவும் டிசேபிள் பண்ணுமா சார்? இதுக்கு அடுத்து பண்ணிக்கலாம். ஓகே. ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்ட் எல்லாமே நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ஃபர்ஸ்ட் பண்றப்ப எதுக்காக நெக்ஸ்ட் கொடுக்குறோம்னு சொல்லி பார்த்து கொடுக்கணும். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜியோ தான். நெக்ஸ்ட் கொடுத்து போயிட்டே இருக்கலாம். பட் அந்த பேஜ் ஒருக்க படிங்க. படிச்சுட்டு எதுக்காக இந்த பேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுல வந்து ரோல் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் கொடுக்கணும். சரிங்களா? அது பை டிஃபால்ட் அதே தான் இருக்கும். அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஸ்கிரீனை ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க. இந்த விண்டோ. ஓகே. ஸோ இப்போ இதுல சர்வர் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நம்ம வந்து பை டிஃபால்ட்டா இருக்கிறதே வச்சுக்கலாம். நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க இதுல. ஏன்னா நம்ம டெக் ஏடி அப்படிங்கிறதுல வந்துட்டு டெக் ஏடி அப்படின்னு கொடுக்கறதுல வந்து என்னன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால டெக் ஏடி வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். தென் இதுல 2 சர்வீஸை நீங்க செலக்ட் பண்ணணும். ஒன்னு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ் ஒன்று இருக்கும். ADDS இருக்கும். செகண்ட் ஆப்ஷன். இதுல ஆட் ஃபீச்சர்னு வரும். ஒரே சொல்லுங்க. ஆட்டோமேட்டிக்கா சில ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணா மட்டும்தான் அந்த ஏடி வந்து ப்ராப்பரா இருக்கும். அதனால ஆட் ஃபீச்சர் கொடுத்துருங்க. எஸ். தென் அதுக்கு அடுத்து
டிஎன்எஸ் சர்வர் செலக்ட் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க. ஸ்கிரீன்லயா சார்? ஆமா ஆமா, கீழ இருக்கு பாருங்க டிஎன்எஸ் சர்வர். செக் பண்ணுங்க அதை. ஆட் ஃபீச்சர்ஸ். ஸோ the validation process found problems are which you want to install feature to install. Okay, no problem. Okay கொடுங்க. IP config பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணலையோ நம்ம. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஏடி நீங்க இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா அந்த ஏடியில வந்துட்டு எப்பயுமே டிஎன்எஸ் போடுறது பெட்டர். ஏடி பிளஸ் டிஎன்எஸ் தான் மோஸ்ட்லி எல்லா இடங்களும் இருக்கும். ஸோ டிஎன்எஸ் போட்டோம், தென் அதுக்கடுத்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் தென் கன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. ரீஸ்டார்ட் த டெஸ்டினேஷன் சர்வர் ஆட்டோமேட்டிக்லி இஃப் ரெக்யூர்டு கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டால் கொடுத்தோம்னா இப்போ இன்ஸ்டால் ஆகும். ஏடி வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ஏடி இன்ஸ்டால் இது வந்து ஃபேஸ் 1. சரிங்களா? ஃபேஸ் 1ல வந்து நம்ம ஏடி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபேஸ் 2ல வந்து ஏடி கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறப்ப நம்ம அந்த டாஸ்க்கை மினிமைஸ் கூட பண்ணி வேற வேலை பார்க்கணும் பார்க்கலாம். பட் ஏடி இல்லாமல் ஒரு வேலையும் பார்க்க முடியாது இந்த சர்வரில். ஏடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏடி இல்லாமல் வித்தவுட் ஒன்றுமே கிடையாது, நத்திங் சர்வர்லாம். இதுக்கு இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு நினைக்கிறேன். நீங்க இதை க்ளோஸ் கொடுங்க. அந்த இது போங்க, டாஸ்க் அந்த டேஷ்போர்ட் போங்க. அந்த அட்டென்ஷன் மார்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டாலேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அட்டென்ஷன் மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபீச்சர் இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சு. இப்போ போஸ்ட் டெப்ளாய்மெண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும். சரிங்களா? அதுல ப்ரொமோட் திஸ் சர்வர் டு டொமைன் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் நம்ம ஏடி இன்ஸ்டால் பண்றோம். ஏடி வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் கான்ஃபிகரேஷன் மார்க் ப்ரொமோட் பண்ணணும், அதை டொமைன் கண்ட்ரோலரா மாத்தணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபிளாக் மாதிரி இருக்கும். இந்த ஃபிளாகை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வரும் ப்ரொமோட் அப்படின்னு. ப்ரொமோட் கொடுங்க. புஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. டொமைன் கண்ட்ரோல் டு an existing domain, நியூ domain to an existing forest,
ஆட் நியூ ஃபாரஸ்ட். இப்போ நம்ம வந்து நான் ஆல்ரெடி போன செஷன்ல சொன்னேன் இல்லையா, ஃபாரஸ்ட்னா என்ன, டொமைன்னா என்னன்னு. இப்போ நம்ம இது என்ன செலக்ட் பண்ணணும், யாராவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா எதை செலக்ட் பண்ணணும்னு? வேற யாராவது எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இது என்ன செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு? எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம் கரெக்டா இருக்கும் இதுல? A1 ட்ரை பண்றீங்களா யாராவது? Add a new forest. எஸ், ஆட் நியூ ஃபாரஸ்ட். ஏன் அப்படின்னா இப்பதான் நம்ம வந்து கிரியேட்டே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்பதான் வைக்கிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிக்கல. இப்பதான் புதுசா ஒரு டொமைனை கிரியேட் பண்றோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆட் நியூ ஃபாரஸ்ட் தான் கொடுக்கணும். அப்புறம் அதுக்கு அடுத்து இப்ப ஆல்ரெடி என்கிட்ட டொமைன் கண்ட்ரோல் இருக்குது, எக்ஸிஸ்டிங்கா வேற டொமைன் நேம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆட் நியூ டொமைன் ஆன் எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட். வேற ஃபாரஸ்ட்டுக்குள்ள நியூ டொமைன் கிரியேட் பண்ணா செகண்ட் ஆப்ஷனு. இப்போ நம்ம வந்து புதுசா போட போறதுனால ஆட் நியூ ஃபாரஸ்ட் கொடுக்கணும். ரூட் டொமைன் வந்துட்டு ஏடி text.localனு கொடுங்க. இந்த நேம் தான் நம்மளோட டொமைன் நேம். சரிங்களா? ஏன்னா இது எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நம்ம ஏடி சப்போஸ் எதுவும் இஷ்யூ ஆச்சு, எதுவும் கரெக்ட் ஆச்சு அப்படின்னா டிஎஸ்ஆர்எம் மோட்னு ஒரு மோட் இருக்கும். அதுல போய் அதை நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அதுக்கான பாஸ்வேர்டு தான் அது. இதுக்கும் ஏடிக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த டிஎஸ்ஆர்எம் மோட் அப்படிங்கிறதோட பாஸ்வேர்டு இது. சரிங்களா? பாஸ்வேர்டு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இதுல எதுவும் பண்ண வேணாம், நீங்க பை டிஃபால்ட்டா அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெட்பேஸ் நேம் ஆட்டோமேட்டிக் எடுத்துக்கும். text.localனு கொடுத்தோம்ல, அந்த லோக்கலுக்கு முன்னாடி உள்ள நெட்பேஸ் நேம் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம லாக்ஸ் ஃபைல்ல எங்க ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் லொகேஷன் இருக்கட்டும், எதுவுமே மாற்ற வேண்டாம். ஸோ எனிடிஎஸ் ஃபோல்டரு, எனிடிஎஸ் லாக் ஃபோல்டரு, சிஸ்வால் ஃபோல்டரு இதெல்லாமே நீங்க மாற்ற வேண்டாம். நெக்ஸ்ட் போங்க. ஸோ இதுல வந்துட்டு நீங்க இது வரைக்கும் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணீங்களோ அதை ஃபுல்லா ரிவ்யூ பண்ணிக்கலாம். இதை படிச்சு பார்த்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ப்ரீ ரெக்விசிட் செக்னு ஒரு செக். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை, நீங்க நெக்ஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இன்ஸ்டால் கொடுங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து ஏடி கான்ஃபிகர் பண்ணிட்டோம், ஏடியை ப்ரொமோட் பண்றோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் இன்ஸ்டால் ஆகி முடிச்சோடனே ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனோடனே he will act as a domain controller. அவ்வளவுதான்.
இது ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் கொடுத்துருந்தோம். இதை க்ளோஸ் கொடுங்க. ரீஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? எஸ், ஆட்டோமேட்டிக்காக ஆகுது. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ரீஸ்டார்ட் கொடுத்தனால. இப்போ ரீஸ்டார்ட் ஆகி வந்தோன்னே he will act as a domain controller. இப்போ இந்த டொமைன் கண்ட்ரோலர் கீழே நம்ம எத்தனை கிளைண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் நம்ம ஆட் பண்ண அந்த கிளைண்ட் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம. இது என்னாச்சு? அதுவே மூவ் பண்ணுங்க. இது ஏன் ரொம்ப நேரம் ஆகும்னா டொமைன் செட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகி வர்றதுக்கு.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வரட்டும். ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல, பட் வந்து ஜி எனக்கு ஒரு டவுட்டு. ஹலோ. எஸ் சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல வந்து நம்ம இந்த இது டிசி வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவோம் ஜி? vSphere கிளையண்ட்ல இருந்து கான்ஃபிகர் பண்ணுவோமா? ஆமா, ரியல் டைம் என்விரான்மெண்ட்ல ஃபுல்லாவே எல்லாமே வந்து விர்ச்சுவல் மிஷின்ல தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது எல்லாமே விர்ச்சுவல் மிஷின் தான் இருக்கும். நம்ம VMware பொறுத்த வரைக்கும் நம்மளோட வேலை என்னன்னா ஒரு VM கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இப்ப அது ரொம்ப பெரிய கம்பெனியா இருந்தா VMware ஒரு டீம் பார்ப்பாங்க, விண்டோஸ் ஒரு டீம் பார்ப்பாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கடுத்து விண்டோஸ் டீம் வந்து அதுல OS இன்ஸ்டால் பண்ணி அவங்க AD கான்ஃபிகர் பண்ணுவாங்க. இல்ல ஒரு மீடியமான என்விரான்மெண்ட் இருக்குன்னா விண்டோஸ் பிளஸ் VMware அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம இருப்போம். நம்ம தான் விண்டோஸ் மேனேஜ் பண்ணணும். அப்ப நம்மளே VM கிரியேட் பண்ணி அதுல நம்மளே விண்டோஸ் OS போட்டு நம்மளே AD எல்லாம் கான்ஃபிகர் பண்ற மாதிரி இருக்கும். பட் ரியல் டைம்ல நீங்க இதெல்லாம் பண்ணவே மாட்டீங்க, AD எல்லாம் கான்ஃபிகர் பண்ணவே மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே கான்ஃபிகர் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும், எக்ஸிஸ்டிங் இருக்கும். இது வந்து நான் தெரிஞ்சுக்கணும், நீங்க வாட் இஸ் ஏடிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கிளாஸ். பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து மேபி யாருமே வந்து ரியல் டைம்ல வந்து ஏடி கான்ஃபிகர் பண்ணிப்பாங்கன்னு சொன்னா அது முடியாது, கான்ஃபிகர் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எல்லா இடத்துல எக்ஸிஸ்டிங்கா ஏடி கான்ஃபிகர் ஆகி ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் வந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா tech/administrator, which means he will in domain group. இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு குரூப்ல இருந்தது. இப்போ டெக் அப்படிங்கிற டொமைன் நேம் /administrator அப்படிங்கிறது யூசர் நேம். ஸோ இப்போ இது வந்து டொமைன் குரூப்ல ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த யூசர் நேம் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஏடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஏடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வரும். டூல்ஸ் போங்க. டூல்ஸ் போனீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இது ஏடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும்னா இன்னொரு VM கிரியேட் பண்ணி அதுல வந்து ஒரு OS இன்ஸ்டால் பண்ணி அந்த கிளைண்ட்டை வந்து இந்த ஏடியில் இந்த டொமைன் கண்ட்ரோல்ல ஜாயின் பண்ணோம்னா அவ்வளோதான், டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சு.